வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மீனவர்கள் விவகாரத்தில் மனிதாபிமான அணுகுமுறையை நோக்கிச் செல்ல இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. இருவரும் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. ராணிப்பேட்டையில் ரூபாய் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலனி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும். தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்தியாவிற்கான கிழக்கு ஐரோப்பிய நாடான மால்டோவா குடியரசின் தூதரகம் புதுதில்லியில் திறப்பு. துபாயிலிருந்து ரூபாய் 1,04,00,000 மதிப்பீட்டில் கடத்தி வரப்பட்ட தங்க கட்டிகள் பறிமுதல். விமான ஊழியர்கள் 2 கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. திருச்சியில் டாட்டூ சென்டரில் நாக்கிற்கு ஆபரேஷன். இயற்கைக்கு புறம்பான செயல்களை செய்த 2 கைது. ஆதவ் அர்ஜுனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வர விரும்பினால் பரிசீலிப்போம். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தெற்கு காசாவில் பள்ளி மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். 20 பேர் உயிரிழப்பு. இங்கிலாந்து நியூசிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி. கேன் வில்லியம்சன் சதம் அடித்து அசத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மீனவர்கள் விவகாரத்தில் மனிதாபிமான அணுகுமுறையை நோக்கி செல்ல இலங்கை அதிபருடனான பேச்சுவார்த்தையில் இருவரும் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாட்கள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க இன்று காலையில் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வருகை தந்தார். அங்கு அவரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் திசநாயக்க பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிக்கையில், இந்தியாவில் பாலி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட போது இலங்கையிலும் அது கொண்டாடப்பட்டது என்றும், சென்னை யாழ்ப்பாணம் இடையேயான விமான சேவை, கப்பல் சேவை ஆகியவற்றுடன் சுற்றுலாவை பலப்படுத்தி நமது கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தப்பட்டது என்றும், நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன் துறை படகு சேவைகள் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டதை அடுத்து இப்போது இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே கப்பல் சேவை தொடங்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் மீனவர்கள் விவகாரத்தில் மனிதாபிமான அணுகுமுறையை நோக்கி செல்ல இலங்கை அதிபர் உடனான பேச்சில் இருவரும் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் ரூபாய் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலனி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இதுகுறித்து தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கி வரும் தமிழ்நாட்டினை 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்துள்ளார் என்றும், அந்த இலக்கினை எய்துவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது என்றும், அதன் ஒரு படியாக தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும் நோக்கத்துடன் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐக்கிய அரபு நாடுகள், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டு தொழில் நிறுவனங்களுடன் தமிழ்நாட்டில் முதலீடுகள் மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டையில் ரூபாய் 1500 கோடி மதிப்பீட்டில் காலனி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அமைச்சர் முனைவர் டி.ஆர்.பி. ராஜா, தலைமை செயலாளர் முருகானந்தம், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் அருண் ராய் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்தியாவிற்கான கிழக்கு ஐரோப்பிய நாடான மால்டோவா குடியரசின் தூதரகம் புதுதில்லியில் திறக்கப்பட்டது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அழைப்பை ஏற்று 2 நாட்கள் அரசு முறை பயணமாக மால்டோவா குடியரசின் துணை பிரதமரும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சருமான மிகைல் பாப்ஸை இந்தியா வந்தார். அவரது வருகையை தொடர்ந்து புதுதில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மால்டோவா குடியரசிற்கான இந்திய தூதரகத்தை 2 நாட்டு அமைச்சர்களும் இணைந்து திறந்து வைத்தனர்.
நிகழ்ச்சியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார். அப்போது மால்டோவா துணை பிரதமரின் வருகை ஒரு முக்கியமான நிகழ்வு எனவும், புதுதில்லியில் மால்டோவா தூதரகம் திறக்கப்பட்டது இரு நாட்டு ராஜாந்திர உறவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு புது அத்தியாயத்தின் துவக்கம் எனவும், இதன் மூலம் இரண்டு வளர்ந்து வரும் நாடுகளும் முக்கிய துறைகளில் ஒன்றாக பங்களித்து செயலாற்ற முடியும் எனவும் தெரிவித்தார். மேலும் விரைவில் மால்டோவா நாட்டில் இந்திய தூதரகம் திறக்கப்படும் எனவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். துபாயிலிருந்து ரூபாய் 1,04,00,000 மதிப்பீட்டில் 1 கிலோ 700 கிராம் தங்கத்தை ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வந்த சம்பவத்தில் விமான ஊழியர்கள் இருவரை சுங்க அதிகாரிகள் கைது செய்தனர். துபாயிலிருந்து சென்னை வரும் ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் பெரிய அளவில் கடத்தல் தங்கம் கொண்டு வரப்படுவதாகவும், அந்த தங்கத்தை விமான ஊழியர் ஒருவரை எடுத்து வருவதாகவும், சுங்கத்துறையின் சோதனை இல்லாமல் வெளியில் எடுத்து செல்ல கடத்தல் கும்பல் திட்டமிட்டுள்ளதாகவும் சென்னையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளுக்கு இந்த தகவலை தெரிவித்து கடத்தல் கும்பலை கூண்டோடு பிடிக்க அறிவுறுத்தினர். அதன்படி துபாயிலிருந்து வரும் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வந்து தர இறங்கியது. அதில் இறங்கி வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகளின் தனிப்படையினர் தீவிரமாக கண்காணித்தனர். விமானத்தில் உள்ள அனைத்து பயணிகளும் இறங்கி வெளியில் வந்துவிட்டனர். இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் விமான ஊழியரை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று தனி அறையில் முழுமையாக பரிசோதித்தனர். அப்போது அந்த ஊழியர் அணிந்திருந்த பேண்ட் பெல்ட் அணியும் பகுதியில் 4 தங்க கட்டிகள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து விசாரணையின் பேரில் விமான ஊழியர்கள் 2 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்த ரூபாய் 1,04,00,000 மதிப்பில் 1 கிலோ 700 கிராம் தங்கத்தை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சியில் டாட்டூ சென்டரில் நாக்கிற்கு ஆபரேஷன் போன்ற இயற்கைக்கு புறம்பான செயல்கள் செய்த இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உரிய அனுமதியின்றி வாடிக்கையாளர்களுக்கு நாக்கின் நுனிப்பகுதியை 2ஆக வெட்டிவிடும் செயலை டாட்டூ கடை உரிமையாளர் ஹரிஹரன் செய்து வந்தார். இளைஞர்கள் மாணவர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்வதாக சமூக வலைதளங்களில் பலரும் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர். இந்நிலையில் டாட்டூ கடை உரிமையாளர் ஹரிஹரன், அவரது கடையில் பணியாற்றி வந்த ஜெயராமன் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட டாட்டூ சென்டருக்கு சீல் வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆதவ் அர்ஜுனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வர விரும்பினால் பரிசீலிப்போம் என்று அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியில் இருந்து முழுமையாக விலகுவதாக அறிவித்தார். மேலும் ஆதவ் அர்ஜுனா நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது பற்றி விரைவில் அறிவிப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வர விரும்பினால் பரிசீலிப்போம் என்று கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 2 தினங்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்பதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையில் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மற்றும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களில் பாஜக பெரிய முத்திரை பதிக்கும் என்று சென்னை தியாகராய நகரில் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜகவின் மாநில மையக்குழு கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா, முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், கரு நாகராஜன், SR சேகர், நவீன் குட்டில் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இலங்கை பிரச்சினை பற்றி முழு விவரமும் தெரிந்த ஒருவர் பிரதமராக இருப்பது நமக்கு நல்லது எனவும், 2025ஆம் ஆண்டு தமிழக பாஜகவிற்கு மாபெரும் எழுச்சி தரும் ஆண்டாக அமையும் என்றும், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மற்றும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களில் பாஜக பெரிய முத்திரை பதிக்கும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வருகின்ற 2025ஆம் ஆண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாபெரும் எழுச்சியை தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்கின்ற நம்பிக்கை, அதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய முத்திரையை பதிக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கின்றது. இவரை தொடர்ந்து திரைப்பட நடிகை கஸ்தூரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதல் முறையாக கமலாலயம் வாசலில் அடியெடுத்து வைத்தேன் என்றும், நவம்பர் மாதம் நடைபெற்ற சர்ச்சையில் நான் கைது செய்யப்பட்டேன் என்றும், தண்டனையிலிருந்து வெளியே வந்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் என் நிலை குறித்து தொலைபேசியில் பேசினேன் எனவும், அப்போது எனக்கு ஆலோசனை வழங்கினார். அவருக்கு நன்றி தெரிவிக்கவே நான் நேரில் வந்தேன் என்றும் நடிகை கஸ்தூரி தெரிவித்தார். ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு. அதற்கான நன்றியை நேரில் சொல்ல வேண்டியிருந்தது. அதுக்காக தான் அவர் லண்டன்லேருந்து திரும்பி வந்ததும். நம்பர் 1, வெல்கம் பேக். சென்னைக்கு மீண்டும் வந்த அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாகவும், எனக்கு நடந்த சோதனையான காலகட்டத்தில் பக்கபலமாக இருந்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் தான் நான் இங்கே வந்தேன். பெரியபாளையம் அடுத்த ஆரணியில் நீட்டிப்பு செய்த மாநகர பேருந்து சேவையை அமைச்சர் சாமு நாசர் கொடியசைத்து தொடங்கி வைத்து பேருந்தில் பயணித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியிலிருந்து ஆரணி வரையில் தடம் எண் 580 மாநகர பேருந்து சேவை இயக்கப்பட்டு வருகிறது. பேருந்து சேவையினை புதுவாயல் வரை நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் பேருந்து சேவை நீட்டிக்கும் நிகழ்ச்சி ஆரணியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்து சேவையை நீட்டித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் நாசர், சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகர், TJ கோவிந்தராஜ் ஆகியோர் நீட்டிக்கப்பட்ட பேருந்து சேவையின் வழித்தடத்தில் பேருந்தில் பயணித்தனர். அப்போது நடத்துனரிடம் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் பயணச்சீட்டை பெற்றுக் கொண்டனர். பேருந்து சேவையை நீட்டிக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களும் பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் PJ மூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் உமா மகேஸ்வரி, சோழவரம் ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன், எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சத்யவேலு, ஆரணி நகர செயலாளர் முத்து, பொருளாளர் கரிகாலன், முன்னாள் நகர செயலாளர்கள் கண்ணதாசன், வெங்கடேசன் உள்ளிட்ட திரளான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை சார்பில் வெங்கடேசபுரம் கிராமத்தில் தேசிய காசநோய் தடுப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் பெருமூச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட வெங்கடேசபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு சார்பில் தேசிய காசநோய் தடுப்பு பிரிவு முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். இதில் மருத்துவர் கலைப்பிரியா, வருவாய் ஆய்வாளர் கமலக்கண்ணன், காசநோய் மேற்பார்வையாளர்கள் தனஞ்செழியன், உஷா, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முகாமில் இலவச டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டதுடன் சளி பரிசோதனை மற்றும் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற பரிசோதனைகள் செய்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். முகாமில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் அனுப்பிய சம்மனுக்கு சவுக்கு சங்கர் ஆஜரான நிலையில் காவல்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். பிரபல யூடியூபர் வராகி நில மோசடி வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பாக சவுக்கு சங்கர் தனது யூடியூப் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். வீடியோ தொடர்பான ஆதாரங்களை ஒப்படைக்க நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை மத்திய குற்றப்பிரிவு நில அபகரிப்பு பிரிவு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் காலை 11 மணி அளவில் சவுக்கு சங்கர் சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆஜரானார்.
இந்நிலையில் அவரிடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காவல்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் வாக்கு மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் சவுக்கு சங்கர் பதில் அளித்ததாக தெரிய வருகிறது. விசாரணை நிறைவு பெற்ற பின்னர் சவுக்கு சங்கர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கிட்டத்தட்ட காவல்துறையினர் அதை நிர்ணயிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க. நீ சமூக ஊடகத்தில் இதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்றத நாங்கள் நிர்ணயிப்போம் அப்படின்றதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இன்றைக்கி சம்மன். ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம், அவங்க வராகி தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிறோம். நீங்கள் காவல்துறை தரப்பில் ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போட போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ கொடுக்கறதுனால உங்கள் கேஸ் கொலாப்ஸ் ஆகிடுமா? இல்லை இன்னொன்று, அந்த யூடியூப்பில் அந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்கன்றதுனால எனக்கு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறதா? ஸோ இந்த மாதிரி சம்மன் கொடுக்குறாங்கனாலே சோஷியல் மீடியாவில் என்ன பேசணும்? நீங்கள் கேட்டது போலவே ஒரு கேள்வி இருந்தது. ஒரு வழக்கின் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது சமூக ஊடகங்களில் பேசுவது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ இது டைரெக்டாக மிரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இது இன்று சவுக்கு சங்கருக்கு இது நடக்கலாம், நாளை வேறு யாரை வேண்டுமானாலும் நீ இந்த மாதிரி யூடியூப்பில் பேசியிருக்கிற, வந்து விசாரணைக்கு உனக்கு எப்படி இந்த தகவலை தெரியும்னு சொல்லுன்ட்டு இதை அழைப்பாங்க. இது மிக தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ராமநாதபுரம் குண்டத்தூரை கிராமத்தினர் சட்டவிரோதமாக கண்மாயை உடைத்து தண்ணீரை வெளியேற்றுவதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி குணம்குளம் கிராம மக்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் குணம்குளம் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் குணம்குளம் கிராமத்தில் 80க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் என்றும், குணங்குளம் கிராமத்தை அடுத்த பரமக்குடி வட்டத்தை சேர்ந்த வாகவயல் கருப்பூர் கிராமத்தின் கண்மாய் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும், கண்மாயை சுற்றியுள்ள 10 கிராமங்களை சேர்ந்த மக்கள் நீர் ஆதாரத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் குண்டத்தூரை சேர்ந்தவர்கள் கண்மாயின் வடகரையை சட்டவிரோதமாக வெட்டி விடுவதால் கண்மாய் நீர் எங்கள் கிராமத்தின் நஞ்சை விளைநிலங்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இதுபோன்று கடந்த 3 வருடங்களாக சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்றனர் எனவும் தெரிவித்தனர். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளிடம் இது குறித்து முறையிட்டும் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளனர் எனவும் குணம்குளம் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு கண்மாயின் வடகரையை சட்டவிரோதமாக வெட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இந்த வடிகால் தென்புறம் கட்டி கொடுக்கணும். வடபுறம் கட்டினால் எங்கள் ஊர் சொத்து நஞ்சையும் புஞ்சையும் ஏறக்குறைய 250 ஏக்கருக்கு பாதிக்கப்படுது. இது நாங்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இங்கே முறையிடுறோம். இதை யாருமே செஞ்சு கொடுக்குறது கிடையாது எங்களுக்கு. இது இந்த தரப்பாக கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தா தான் நாங்கள் இது மாவட்ட ஆட்சியாளரை பார்த்து தான் நாங்கள் இங்கே வெளியேற முடியும்னு கோரிக்கையில் வந்திருக்கோம். ஐயா, இதான் எங்களோட முடிவு. என் பேர் மலைராஜன். முன்னாள் ஒன்றிய தலைவராக இருந்திருக்கேன் பிஜேபியில். இப்போ மாவட்ட செயற்குழு. மேடவாக்கத்தில் மொபைல் போனை பயன்படுத்த பெற்றோர் கண்டித்ததால் +2 மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளிக்கரணை அடுத்த மேடவாக்கம் சிவகாமி நகர் வேலாயுதம் தெருவை சேர்ந்த மாரிமுத்துவின் மனைவி சரஸ்வதி அழகு சாதன பொருட்கள் விற்பனை கடை நடத்தி வருகின்றார். இவரது மகன் சிவசங்கர் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் சரிவர படிக்காமல் அடிக்கடி செல்போனில் வீடியோ கேம்ஸ் பார்த்து வந்ததால் பெற்றோர் கண்டித்துள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த பள்ளி மாணவன் சிவசங்கர் மதிய வேளையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின் விசிறி கொக்கியில் சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிக்கரணை காவல்துறையினர் சிவசங்கரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெசவு தொழில் செய்யும் வீடுகளுக்கு நகராட்சி விதித்த தொழில் வரி விதிப்பை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நெசவாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் அன்னசாகரம், எட்டி மரத்துப்பட்டி, லலிகம், எரங்காட்டு கொட்டாய், உங்காரான அள்ளி, முக்கல் நாயக்கன்பட்டி, காந்திநகர், மாட்லாம்பட்டி, ஒட்டப்பட்டி, பாரதிபுரம், ஜருகு உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட நகரம் மற்றும் கிராமங்களில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தலைமுறையாக நெசவு தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு சிறு விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 1000 யூனிட் மின்சாரம் இலவசமாகவும் வழங்கி வருகிறது. நெசவு தொழில் நலிவடைந்து வரும் நிலையில் நவீன உயர் ரக விசைத்தறி இயந்திரங்கள் மூலம் இப்பகுதி மக்கள் நெசவு தொழிலை நடத்த முடியாமல் பல்வேறு கூலி வேலைக்கு தொழிலாளர்களாக செல்கின்றனர். நெசவு தொழிலை தவிர வேறு தொழில் தெரியாத காரணத்தினால் குறைந்த வருமானத்திற்காக இந்த தொழிலை விடாமல் செய்து வரும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் நெசவு தொழில் செய்யும் வீடுகளுக்கு நகராட்சி விதித்த தொழில் வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விசைத்தறி கூலி பாவ உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை அடுத்து கோரிக்கை மனுவை தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடம் அளித்தனர். இண்டஸ்ட்ரியல் கரண்ட்னு சொல்லிட்டு தறி ஓட்டுற அத்தனை வீட்டுக்குமே, தறி வச்சுக்கிற அனைத்து வீட்டுக்குமே 12% வரி புதுமையாக நிர்ணயிச்சு இப்போ வரிக்கு விட்டு வீடு அளந்து கொண்டும் நோட்டீஸ் கொடுத்துட்டு டெய்லி வந்து ஒவ்வொரு நெசவு தொழில் சேர்ந்தவர்களும் அறிவுறுத்திட்டு வரி கட்டணும்னு சொல்லிட்டு வராங்க. இந்த தறியை நம்பி தான் சுமாராக வந்து 2000 குடும்பம், ஒரு 10,000 இந்த தொழில் நம்பி தான் 10,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 12% வரி நிர்ணயிச்சா அந்த 10,000 பேர் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிச்சிடும். ஏற்கனவே வந்து கரண்ட் பில்லு ஏறி இருக்குது, வரி ஏறி இருக்குது, நூல் விலை ஏறி இருக்குது, தொழிலும் செய்ய முடியல. ஏற்கனவே இந்த வரியை நிர்ணயிச்சா 100% எங்களால் இந்த தொழில் செய்ய முடியாம தறியை பூராமே தறியை பூராமே நிறுத்தி நெசவு தொழிலே முடக்கிற நிலைமையில் போயிருக்கு. சுமாரா வந்து நாங்க இருக்கிற அத்தனை பேருமே 3-4 தலைமுறை அந்த தொழில் செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு வேற எந்த தொழிலுமே தெரியாது. இந்த தொழிலை தவிர ஊர்ல இருக்கிற யாருக்குமே இந்த வரி நிர்ணயிச்சா மட்டும் 100% எங்களால தொழில் செய்ய முடியாதுன்றத வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். பெஞ்சல் புயல் மழை காரணமாக வீராணம் ஏரி திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சமீபத்தில் பெஞ்சல் புயல் மழை காரணமாக கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் அமைந்துள்ள வீராணம் ஏரி நிரம்பியது. ஏரியிலிருந்து வெள்ளியங்கால் ஓடை வழியாக அதிக அளவில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனால் லால்பேட்டை, வடகொளக்குடி, நடுத்திட்டு, சர்வராஜன்பேட்டை, குமராட்சி, சிறகிழந்தநல்லூர் உள்ளிட்ட கிராமங்கள் தண்ணீரால் சூழப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் கடலூர் தெற்கு மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாவட்ட தலைவர் ஃபஹத் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி, சர்க்கரை, குடிநீர், போர்வை, உணவு, பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இதில் மாவட்ட செயலாளர் ஜஃபருல்லா, துணைத் தலைவர் ரஹமத்துல்லா, துணை செயலாளர்கள் சையத் ரிஸ்வான், மயூப் கான், ரியாஸ் கான் மற்றும் கடலூர் தெற்கு மாவட்ட கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுப்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள், பொதுமக்கள் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாணியம்பாடி முதல் சேலம் அயோத்திப்பட்டினம் வரை தேசிய நெடுஞ்சாலைக்கான பணிகள் கடந்த 4 வருடமாக நடைபெற்று வருகிறது. வாணியம்பாடியில் தொடங்கும் இச்சாலை திருப்பத்தூர், ஊத்தங்கரை, அனுமன் தீர்த்தம், அரூர், புதுப்பட்டி, பள்ளிப்பட்டி வரை முடிவடைகிறது. இந்நிலையில் பள்ளிப்பட்டியிலிருந்து அயோத்தியா பட்டணம் வரை சாலை பணிகள் 10% மட்டுமே நடைபெற்று வருவதாகவும் 90% பணிகள் நிறைவு பெறாத நிலையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டு வருகிறது. பணிகள் நிறைவு பெறாத நிலையில் சுங்க வசூல் செய்து வருவதை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், பீனி ஆறு விவசாயிகள் மேம்பாட்டு நலச்சங்கம் ஆகியவை சார்பில் விவசாயி சுந்தரவேல் தலைமையில் விவசாயிகள் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியபாளையம் அருகே மெய்யூர், தாமரைப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் டாஸ்மாக் மதுபான கடையின் சுவற்றில் துளையிட்டு சுமார் 7 லட்சம் மதிப்பிலான மதுபானங்களை கொள்ளையடித்த 6 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அடுத்த தாமரைப்பாக்கம் பகுதியில் கடந்த மாதம் டாஸ்மாக் மதுபான கடையின் சுவற்றில் துளையிட்டு 2 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து வெங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி பெரியபாளையம் காவல் எல்லைக்கு உட்பட்ட மெய்யூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையின் சுவற்றிலும் துளையிட்டு 5 லட்சம் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. 2 இடங்களில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்கள் குறித்து ஊத்துக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சாந்தி தலைமையில் காவல்துறையினர் 2 தனிப்படைகள் அமைத்து மர்ம நபர்களை வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் வெங்கல் அருகே காவல்துறையினர் வாகனங்களை சோதனை செய்த போது சந்தேகத்திற்கிடமாக வந்த டெம்போ வேனை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் அரசு டாஸ்மாக் மதுபானங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரணை மேற்கொண்ட போது 2 டாஸ்மாக் மதுபான கடைகளில் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து குற்றவாளிகள் பிரபாகரன், சரத்குமார், இன்னாச்சி, முத்தன் மற்றும் சென்னையை சேர்ந்த ஸ்டீபன், இசக்கிமுத்து, தர்மேந்தர் ஆகிய 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த 3100 மது பாட்டில்களை கடத்தலுக்கு பயன்படுத்திய டெம்போ வேனையும் பறிமுதல் செய்தனர். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சீர்காழி ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு தமிழக காவிரி விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி
தமிழக காவிரி விவசாய சங்கங்களின் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் சோழன் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பஞ்சாப் மாநிலம் கண்ணூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளையும் அழைத்து மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும், விவசாயிகளின் கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் குதக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட வீரன்வலசை கிராமத்தை சேர்ந்த மக்களை வலம்புரி முனீஸ்வரர் கோயிலில் நுழைய விடாமல் தடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வீரன்வலசை கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் குதக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட வீரன்வலசை கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் வீரன்வலசை கிராமத்தில் ஸ்ரீ வலம்புரி முனீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது என்றும் இக்கோவிலில் 5 தலைமுறைக்கு மேலாக மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் எனவும், உத்தரவை கிராமத்தை சேர்ந்த பங்காளி வகைராக்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோர்கள் மட்டும் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பணம் வசூல் செய்து பெரிய கோவிலாக கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளனர் எனவும், இந்நிலையில் உத்தரவை கிராமத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவரும் மற்றவர்களும் வீரன்வலசை கிராமத்தை சேர்ந்த மக்களை கோவிலுக்குள் நுழைய விடாமல் தடுத்து வருகின்றனர் எனவும் மனுவில் தெரிவித்தனர். எனவே மாவட்ட ஆட்சியர் கவனத்தில் கொண்டு வந்து அனைவரும் கோவிலில் வழிபாடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்து எல்லையில் உள்ள ஸ்ரீ வலம்புரி முனீஸ்வரர் ஆலய வழிபாடு சம்மந்தமாக மனு கொடுக்க வந்திருக்கோம். என்னதுன்னா, நாங்கள் காலங்காலமாக அங்கே முன்னொரு காலத்திலேருந்து கும்பிட்டு வந்த எங்கள் இது குலதெய்வ கோவில் இது. அந்த கோவிலில் இப்போ சமீப காலமாக பக்கத்து ஊரில் உத்தரவு கிராமத்தை சேர்ந்தவங்க எங்களை வழிபாடு செய்ய விடாமல் இந்த கோவில் அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடி கமிட்டி அமைச்சு அதுக்கு ஒரு சங்கம் பதிவு பண்ணி எங்களெல்லாம் இவங்க இந்த கிராமத்துக்கு குதக்கோட்டை இது வீரவலசை செட்டிக்கரப்பலசை இவங்களுக்கெல்லாம் இதில் எந்த பங்கும் கிடையாது, எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டிலேருந்து எங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலாம் வந்திருக்கோம். இந்த கோவில் நாங்கள் பரம்பரையாக எங்கள் முன்னொரு காலத்துலேருந்து இது கும்பிட்டு வந்த ஒரு பொது வழிபாட்டு தலம். இது எல்லாருக்குமே இந்த சுற்று வட்டார அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு பொதுவான வழிபாட்டு தலம். அப்படித்தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு, இவ்வளோ காலமாக இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக இந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க உத்தரவு கிராமத்தை சேர்ந்தவங்க இதில் கமிட்டி அமைச்சு இது எங்களுக்கு தான் உள்ளே விட மாட்டாங்க, கோயிலுக்கு பூட்டு போட்டு அவங்களா தனியாக ஏற்கனவே இருந்த பூசாரியை மாற்றி தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என தென்பெண்ணை ஆற்று பகுதியில் வசிக்கும் மக்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பெஞ்சல் புயல் மழையின் காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட அதிகப்படியான தண்ணீரால் கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கடலூர் மாவட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் எங்கள் கிராமத்தில் வெள்ள நீர் புகாமல் இருக்க கற்களால் ஆன தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் ஞானமேடு, உச்சிமேடு, கண்டகாடு, தாளங்குடா உள்ளிட்ட 4 கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் சாத்தனூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட அதிகப்படியான தண்ணீரால் 4 கிராமங்களில் 50 ஏக்கர் விளைநிலங்கள் மணல் மேடுகளாக காட்சியளிக்கின்றன என்றும், வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம் என்றும், மழை செய்த பகுதிகளை கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அளவிலான இறகுப்பந்து போட்டியில் இரட்டையர் பிரிவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் DJS கோவிந்தராஜன் பரிசு கோப்பைகள் மற்றும் ரொக்க பணத்தை வழங்கினார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றியத்தின் இளைஞரணி சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்த நாளையொட்டி இறகுப்பந்து விளையாட்டுப் போட்டி தனியார் பள்ளியில் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியை சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் துவக்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் DJS கோவிந்தராஜன் பரிசு கோப்பைகள் மற்றும் ரொக்க பணத்தை வழங்கினார். இதில் திமுகவை சேர்ந்த தொண்டர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மரத்தோட்டம் பகுதியில் பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 350 குடும்பங்களுக்கு சென்னை தெய்வீக ஒளி இயக்க அறக்கட்டளையின் மேலாளர் வேதநாயகம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், கல்பாக்கம், சதுரங்கப்பட்டினம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயல் மழை காரணமாக பெரும்பாலான ஏரிகள் நிரம்பியதில் அதிலிருந்து வெளியேறும் தண்ணீர் சதுரங்கப்பட்டினம் வழியாக கிராம குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்தது.
இதனால் கடும்பாடி, சூரடிமங்கலம், மரத்தோட்டம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சென்னை தெய்வீக ஒளி இயக்கம் அறக்கட்டளை மற்றும் சேவா சைல்டு இன்டர்நேஷனல் அமைப்பினர் இணைந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு, பாய், பெட்ஷீட், துண்டு, பிரெட், பிஸ்கட் மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இதேபோன்று மரத்தோட்டம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 350 இருளர் இன குடும்பங்களுக்கு சென்னை தெய்வீக ஒளி இயக்க அறக்கட்டளையின் மேலாளர் வேதநாயகம் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை பெண்கள் மேம்பாட்டு சங்க நிர்வாகி அஞ்சலி செய்திருந்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து துணியில் சுற்றப்பட்டு இறந்து கிடந்த 2 குழந்தைகளின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் பிறந்து சில மணி நேரங்களே ஆன 2 குழந்தைகள் துணியில் சுற்றப்பட்டு கிடந்தது. இதனை பார்த்தவர்கள் உடனடியாக புதுநகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் 2 குழந்தைகளின் சடலங்களை ஆற்றில் வீசி சென்றது யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மதுரை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா சார்பில் தமிழ்நாடு முழுவதிலும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக விவசாயிகள் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆதிமூலம் தலைமையில் மதுரை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து தற்கொலைகளை தடுத்திட வேண்டும், பஞ்சாப் கண்ணூரி பார்டரில் MSP கேட்டு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உயிருக்கு போராடி வரும் SKM தலைவர் ஜெகத் சிங் டால் போலேவிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய தலைவர் தல்வாலே அவர்கள் 20க்கும் மேற்பட்ட நாட்களிலே அங்கே உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். கண்ணீர் புகை குண்டு, துப்பாக்கி சூடு, தண்ணீர் பீச்சி அடித்து விவசாயிகளை போராட்டத்தை ஒடுக்குவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்க விவசாயிகள் கண்டிக்கிறோம். எனவே மத்திய அரசு நடைபெறக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்திலே இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டத்தை தாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாளை மறுதினம் டிராக்டர் பேரணியும் அதற்கு பிறகு பாடியநல்லூரில் அமைந்துள்ள திரு லோகநாயகி சமேத திருநீற்றீஸ்வரர் ஆலயத்தில் தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சியில் அமைந்துள்ள திரு லோகநாயகி சமேத திருநீற்றீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழா முன்னிட்டு தெப்ப திருவிழா சிவன் கோயில் நிர்வாக செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஆலய தலைவர் அண்ணாமலை, பொருளாளர் மதனகோபால் ஆகியோர் முன்னிலையில் மூலவர்கள் திரு லோகநாயகி சமேத திருநீற்றீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் பஞ்சமூர்த்திகளான உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேளதாள வாத்தியங்களுடன் ஆலயத்தின் திருக்குளத்தில் பஞ்சமூர்த்திகள் தெப்ப உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் தெப்பம் உபயதாரர் குமரன் குடும்பத்தினர், ஆலய பொறுப்பாளர்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிகள் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் இறுதியில் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இனி வருவது உலக செய்திகள். தெற்கு காசாவில் பள்ளிக்கூடம் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 20 பேர் உயிரிழந்தனர். தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிஸ் நகருக்கு அருகில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது.
அந்த பள்ளியில் போரால் வீடுகளை இழந்த பாலஸ்தீன மக்கள் முகாமிட்டு தங்கியிருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரண முகாம் என கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 20 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் சிலர் காயமடைந்ததாக பாலஸ்தீனிய செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. அதேபோல் இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசா பகுதியில் நடத்திய தாக்குதலில் பல குடியிருப்பு கட்டிடங்கள் இடிந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து நியூசிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் போட்டியில் கேன் வில்லியம்சன் சதம் அடித்து அசத்தினார். இங்கிலாந்து நியூசிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 347 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணியினர் நியூசிலாந்தின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 143 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து 204 ரன்கள் முன்னிலையுடன் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய நியூசிலாந்து இரண்டாவது இன்னிங்ஸில் 453 ரன்கள் எடுத்து குவித்தது. நியூசிலாந்து தரப்பில் அதிகபட்சமாக கேன் வில்லியம்சன் 156 ரன்கள் எடுத்தார். இதை அடுத்து நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸில் பெற்ற முன்னிலையுடன் சேர்த்து இங்கிலாந்துக்கு 658 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. இறுதியில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து தனது இரண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட்டை இழந்து 18 ரன்கள் எடுத்துள்ளது. நாளை 4ஆம் நாள் ஆட்டம் நடைபெற உள்ளது. மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். மீனவர்கள் விவகாரத்தில் மனிதாபிமான அணுகுமுறையை நோக்கிச் செல்ல இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. இருவரும் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. ராணிப்பேட்டையில் ரூபாய் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலனி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும். தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியாவிற்கான கிழக்கு ஐரோப்பிய நாடான மால்டோவா குடியரசின் தூதரகம் புதுதில்லியில் திறப்பு. துபாயிலிருந்து ரூபாய் 1,04,00,000 மதிப்பீட்டில் கடத்தி வரப்பட்ட தங்க கட்டிகள் பறிமுதல். விமான ஊழியர்கள் 2 கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. திருச்சியில் டாட்டூ சென்டரில் நாக்கிற்கு ஆபரேஷன். இயற்கைக்கு புறம்பான செயல்களை செய்த 2 கைது. ஆதவ் அர்ஜுனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வர விரும்பினால் பரிசீலிப்போம். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தெற்கு காசாவில் பள்ளி மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். 20 பேர் உயிரிழப்பு. இங்கிலாந்து நியூசிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி. கேன் வில்லியம்சன் சதம் அடித்து அசத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.